வந்து 58ல 2, 3, 4ல மனைவியை தாய்ன்னு சொல்ற இடத்துல அது சொல்லக்கூடாது. எப்படி சரி பண்றதுங்கிறது பொதுவா மகள்களை தாய் மாதிரின்னு சொல்லுவாங்க, மருமகளை மகள் மாதிரி, அவங்களும் இன்னொரு இதாக உயர்த்தி சொல்ற மாதிரிலாம் நடைமுறையில் இருக்கு. இதில் அது எல்லா நடைமுறைக்குமே நம்ம ஒன்றை மாற்றி சொல்லக்கூடாதுங்கிறது எடுத்துக்கிறதா, இல்லை இந்த மாதிரி பர்டிகுலர்லி மனைவியை தாய்ன்னு சொல்றது கொஞ்சம் அதிகமான அளவில் இறைவனால கண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறது. 58ல் 2 உங்களில் சிலர் தம் மனைவியரை தாய் என கூறி விடுகின்றனர். அதனால் இவர்களுடைய தாய்மார்கள் ஆகிவிடுவதில்லை. என்ன சொல்றோம், என்ன எண்ணம் கொண்டிருக்கிறோம், 2 இருக்கு. பல உண்மைகள் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. மாற்றிக் கூறாதீர்கள். மனைவி என்பவர் உங்களுடைய தாய் அல்ல. தாய் என்று கூறாதீர்கள் என்று கூறுகின்றான். உங்களை பெற்றெடுத்தவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு தாய்மார்கள். நம்முடைய பழக்கத்தில் பெண்களை தாயே என்று கூறுவதுண்டு. அது சிறிய குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மரியாதை நிமித்தம் அவர்களை அம்மா என்று கூறுவது உண்டு. சொல்லும்போது வாங்கம்மா போங்கம்மா அப்படி. இங்கே நீ என் தாய் போன்று என்று கூறுவது, என் மனைவி எனக்கு தாய் போன்று என்று கூறுவது, அதை இறைவன் இங்கே அறிவிக்கின்றான். தன் தாய் என்று கூறி விடுகின்றனர். இதுக்கும் இன்னும் கிராமங்களில் அம்மான்னு சொல்ற வார்த்தையை தாயின்னே சொல்லுவாங்க. தாய்களா அங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வாங்கப்பா போங்கப்பா, வாங்கம்மா போங்கம்மா, இதை பற்றி அல்ல. இது மரியாதை நிமித்தம் நாம் கூறக்கூடிய ஒன்று. ஆனால் சிலர் கூறுவதை நாம் கேட்டுக்கலாம். பலரும் சொல்றது உண்டு, மரியாதை தர்றேன்னு சொல்லிட்டு மரியாதையாக வச்சிருக்கிறோம், நான் உயர்வாக மரியாதை இல்லை உயர்வாக வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிக்காட்டும் விதமாக அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய மனைவி எனக்கு தாய் மாதிரி. இன்னும் தாய் மாதிரி தாய்ன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க வெளிப்படையாகவே. இதை பற்றி இறைவன் அறிவிக்கின்றான். உங்களுக்கு தாயாக அவள் ஆகிவிடுவதில்லை அவ்வாறு கூறுவது. அவர்கள் தவறான ஒன்றை எடுத்துக் கூறுகிறார்கள். அவ்வாறு கூறக்கூடாது என்று இறைவன் அறிவிக்கின்றான். இவர்களை பெற்றெடுத்தவர்கள்தான் இவருடைய தாய்கள் ஆவார்கள். ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? யார் ஒருத்தரையும் நீங்க மரியாதை நிமித்தம், வழக்கத்தின் நிமித்தம் சொல்றது இருக்கு இல்லையா, அது இல்லாம நீங்க அவர்களை உயர்த்தும் விதமாக அங்கே உறுதியாக நீங்கள் அறிவிக்கின்றீர்கள், தாய் என்று அறிவிக்கின்றீர்கள். இதை பற்றி இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், அவர்கள் உங்கள் தாய்கள் அல்ல. நிச்சயமாக இவர்கள் சொல்லில் வெறுக்கத்தக்கையும் பொய்யானதையுமே கூறுகின்றார்கள். உங்கள் தாய்கள் வேறு, உங்கள் தாய் வேறு, உங்களுடைய மனைவி வேறு என்று இறைவன் அறிவிக்கின்றான். மனைவியை தாய் என்று நீங்கள் அறிவிக்கும் பொழுது, என்று கூறும் பொழுது, அந்த மனைவியிடமும் கூறுவது அல்லது மற்றவரிடமும் அதை எடுத்து சொல்லும் பொழுது நீங்கள் வெறுக்கத்தக்கதை கூறுகிறீர்கள், பொய்யானதை கூறுகிறீர்கள் என்று கூறுகின்றார். மனைவி என்ற உறவு வேறு, தாய் என்ற உறவு வேறு என்பதை இறைவன் தெளிவாக அறிவிக்கின்றான். உங்கள் மனைவியை நீங்கள் தாயாக கூறுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். அது வெறுக்கத்தக்கது என்று கூறுகின்றான், பொய்யானதும் ஆகும் என்று இறைவன் கூறுகின்றான். தவறான ஒன்றை நீங்கள் உருவாக்காதீர்கள். நிச்சயமாக மிகவும் பொறுப்பவன், மிகவும் மன்னிப்பவன். இறைவனுடைய பொறுமையின் காரணமாக, இறைவன் நம்மை மன்னிப்பதன் காரணமாக அவ்வாறு கூறியவர்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது இறைவன் அவர்கள் தெளிவுபடுத்தப்பட்ட பின்னரும் அவர்கள் அவ்வாறு கூறுவார்களே. ஆனால் இறைவன் கூறுகின்றான், நயவஞ்சகமாக அவர்கள் இருப்பதை இறைவன் அறிவிக்கின்றான்.
பொறுத்து கொண்டிருக்கின்றான், மன்னிப்பவன் இருக்கின்றான். அந்த தினம் அவன் நமக்கு கொடுத்த காலத்தில் மீறியும் நயவஞ்சகமாக நாம் இருப்போமே என்றால், தெளிவு கிடைத்த பின்னரும் இறைவன் எச்சரிக்கின்றான், விலகிக் கொள்ளுங்கள். இறைவனுடைய பொறுமையின் காரணமாக நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது அவ்வாறு கூறியவர்களை இறைவன் இன்னும் தெளிவுபடுத்துகிறான். நாம் உணர்ந்து கொண்டோம், இது தவறு, இதனால் வரைக்கும் தெரியவில்லை, நான் என்னுடைய மனைவியை உயர்த்தி வைத்திருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காக அவ்வாறு செய்தேன். ஆனால் அது தவறு என்று அறியும் பொழுது நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற நான் தவறு செய்து அது தவறாக விட்டதே, அந்த தவறை கூடாது என்று இறைவன் தெளிவுபடுத்த நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று மனம் எண்ணம் கொள்ளும் பொழுது இறைவன் கூறுகின்றான், ஒருவரை தீண்டுவதற்கு முன்னர் ஓர் அடிமையை விடுவிக்க வேண்டும். நீங்கள் தாய் என்று கூறிய பின்னர் தாயோடு நீங்கள் மனைவியோடு இருப்பது போன்று தாயோடு இருப்பதற்கு இல்லை. தாய் என்று கூறிய பின்னர் நீங்கள் மனைவியாக நீங்கள் அவர்களை எண்ணம் கொண்டு திரும்பும் பொழுது, மனைவியாக கருதி மனைவியிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளில், அந்த வாக்கியங்களில் நீங்கள் திரும்பும் பொழுது, தாயோடு இல்லாத மனைவிடம் மட்டுமே நீங்கள் தேடக்கூடிய அந்த வாக்கியங்களில் நீங்கள் திரும்பும் பொழுது கூறுகின்றான், ஓர் அடிமையை விடுவிக்க வேண்டும். தாய் என்று கூறிய பின்னர் நீங்கள் அவ்வாறு மனைவியாக அவரிடம் தாய் என்று கூறிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் திரும்பினால், அந்த வாக்கிலிருந்து திரும்பினால் இறைவன் கூறுகின்றான், தீண்டுவதற்கு முன்னர் ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும். யார் கடன் பற்றி இருக்கின்றார்களோ, யார் ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அடிமையை நீங்கள் விடுவிக்க வேண்டும். அதனை கொண்டே நீங்கள் உபதேசிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். இது அவ்வாறு செய்தவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான். யார் அந்த எண்ணத்தை கொண்டு மனைவியை தாய் என்று கூறினார்களோ அவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான். அதிலிருந்து நீங்கள் மீண்டும் மனைவியாக அவர்களை பாவிக்கும் பொழுது ஒரு அடிமையை விடுவிக்காமல் அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு இல்லை, நெருங்குவதற்கு இல்லை, அவர்களை நெருங்குவதற்கு இல்லை. உங்கள் மனைவியரை தாய் என்று கூறிய பின்னர் அவர்களை நெருங்குவதற்கு கூடாது இறைவன் அறிவிக்கின்றான். அப்போ எதற்காக எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒன்று, அந்த எண்ணம் உங்களை கலங்கப்படுத்திவிடும் என்று கூறுகின்றான், உங்கள் நன்மைகளை நீக்கிவிடும் என்று கூறுகின்றான். பயந்து கொள்வோம். இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான். அவருடைய நன்மைகளை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக. இப்ப யாருக்கு அந்த சக்தி இல்லையோ, ஒரு அடிமை விடுவதற்கான சக்தி இல்லையோ, அவளுக்கு இன்னும் கூறுகின்றான், ஒருவர் நெருங்குவதற்கு முன் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறுகின்றான். நோன்பு நோக்க வேண்டும். 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறுகின்றான். கொலை குற்றம் செய்ததற்கு சமமான ஒரு குற்றமாக இறைவன் இங்கே நமக்கு அறிவிக்கின்றான். ஒரு மனைவியை தாய் என்று கூறும் பொழுது கொலை குற்றம் செய்ததற்கு சமமான ஒன்றாக இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான். எவ்வளவு பெரிய குற்றம் என்று இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். என்ன ஏற்படும்? குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். மனிதருடைய மனதில் குழப்பத்தை ஏற்பட்டுவிடும். குழப்பம், கலகம் ஏற்படுத்துவது கொலை செய்வதை விட கொடுமையானது என்று இறைவன் கூறுகின்றான். அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக மனிதர்கள் சாந்தமும் சமாதானம் கொண்டு வாழ்வதற்கு வழியாக இறைவன் அறிவிக்கின்றான். இப்பொழுது 2 மாதம் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். நீங்கள் ஒருவர் நெருங்குவதற்கு முன்னர் ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும். அதற்கு எவருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும். இதற்கும் சக்தி பெறவில்லையோ 60 ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல் வேண்டும். இது எதற்காக கூறுகின்றான்? நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்வதற்காக. இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கையே வராது. இறைவன் மீதும் அவருடைய தூதர் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த காரியத்தை செய்யாமல் இறைவன் மீதும் நம்முடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல் எவ்வளவு பாக்கியம் வாய்ந்தது. அவர்கள் உங்களோடு வாழும் காலத்தில் அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வதை பற்றி இறைவன் அறிவிக்கின்றான்.
இவை அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். இறைவன் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்வது இறைவன் அறிவிக்கின்றான். அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படாத நிலையில் உங்களுக்கு செய்தி வழிகாட்டாது, நற்செய்தி உங்களை வழிகாட்டாது. எது உங்களுடைய தேவைகளாக இருக்கின்றதோ அந்த தேவைகளை நீங்கள் அடைவதற்கு உதவி செய்யாது. இறைவனும், அதாவது நன்மையை தவிர இல்லை, அல்லாஹ் சொல்லும்போது நன்மையை தவிர இல்லை, உங்களுடைய தேவையை நிறைவேற்ற அவனை தவிர இல்லை அப்படின்னு அர்த்தம். அவன் மீது நம்பிக்கை கொள்வதற்கும் அந்த நம்பிக்கையின் மீது நீங்கள் உறுதி கொள்வதற்கும் தூதரை நம்பிக்கை கொள்வதற்கும் இவர்கள் உங்களை அந்த நம்பிக்கையின் மீது உறுதிப்படுத்துவதற்காக சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள். அந்த சாட்சிகள் தான் உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய தேவைகளை நமக்கு கிடைக்கும் என்ற அந்த உறுதியை தரக்கூடியவர்கள். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு உறுதி தரக்கூடியவர்கள் அவர்கள் உங்களுடைய உணர்வின் பாதையிலும் உங்களுடைய உணர்வு அறிவிக்கக்கூடிய உங்களுடைய இறைவனின் பாதையிலும் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். இவை அல்லாஹ் விதித்த வரம்புகள், இறைவனுடைய வரம்புகளாகும். நிராகரிப்பவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. யார் நிராகரிக்கின்றார்களோ, உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் யார் நிராகரிக்கின்றார்களோ, இறைவன் கூறுகின்றான், நோவினை செய்யும் வேதனை அந்த நிராகரிப்பவர்களுக்கு உண்டு என்று இறைவன் அறிவிக்கின்றான். 60-10 நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் நாடு துறந்தவர்களாக உங்களிடம் வந்தால் அவர்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. அதில் 12 எப்படிலாம் பரிசோதிக்கணுங்கிற மாதிரி இருக்குதா தோணுது. எப்பொருளையும் இணை வைப்பதில்லை, அல்லாஹ்வுக்கு எப்பொருளையும் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லை என்றும் அப்படின்னு இந்த 2 வருஷம் பெண்கள நம்பிக்கையோட பெண்களோட நம்பிக்கையை ஏன் இப்படி பரிசோதிக்க வேண்டியிருக்கு? இது 60 நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விளக்குவதெல்லாம் உங்கள் வாழ்க்கை விஷயங்களில் உங்களிடம் போர் செய்து உங்களை உங்கள் இல்லங்களை விட்டும் வெளியேற்றி நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கு உதவியும் செய்தார்களே, அத்தகையவர்களை நீங்கள் நேசர்களாக ஆக்கிக் கொள்வதைத்தான். அல்லாஹ் உங்களை விளக்குவதெல்லாம் நல்லது வேணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, நல்ல வாழ்க்கை வேணும்னு விரும்புனீங்கன்னா, அவர்களுக்கு எதை விளக்குகின்றான் இறைவன்? உங்கள் வாழ்க்கை விஷயங்களில் உங்களிடம் போர் செய்து. உங்களுடைய வாழ்க்கை என்ன? ஒருவருடைய வாழ்க்கை அமைதியும் நிம்மதியும் கொண்டு வாழ்வது. அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களோடு போர் செய்பவர்கள், அந்த வாழ்க்கை அமைதி நிம்மதியோட யார் மீதும் பகை இல்லாம தெளிவு கொண்டு, என்ன தெளிவு கிடைச்சிருக்கோ அந்த தெளிவு கொண்டு வாழணும்னு விரும்பக்கூடிய உங்களை தெளிவில்லாத காரியத்தையும் செய்ய நிர்பந்தம் செய்யக்கூடிய அவர்களை விட்டும் நீங்கள் விலகுங்கள் என்று கூறுகின்றான். போர் செய்து, உங்களிடம் போர் செய்து. என்ன போர்? நம்மோடு போர் செய்யறதுன்னு என்ன இருக்கு? அமைதியும் சமாதானத்தோடும் கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுக்க வேண்டும், இறைவனை நம்பி வாழுங்கள் என்று கூறும் பொழுது அதையெல்லாம் அப்படி இல்லாம கொடுக்கணுங்கிறத எடுத்து சொல்லக்கூடியவர்களை விட்டு வாங்குங்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்றுவது. உங்கள் வாழ்க்கை விஷயங்களில் உங்களிடம் போர் செய்து, நீங்க இறைவன் நமக்கு கொடுத்ததிலிருந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் அவர்களோ என்னை நம்பி வாழ். ஒரு கணவன் கூறுகின்றான், நீ என்னை நம்பிதான் நீ வாழ வேண்டும், நான் கொடுப்பதை கொண்டுதான் நீ வாழ வேண்டும், நீயாக ஒன்றை உருவாக்கி கொள்ளக்கூடாது, உனக்கான ஒன்றை நீ உருவாக்கி கொள்ளக்கூடாது, நான் கொடுப்பதை கொண்டு வாழ வேண்டும் என்று கணவனும் அல்லது மனைவியோ அல்லது பிள்ளையோ அல்லது சகோதரரோ ஒருவர் அல்லது நீங்கள் யாரிடம் வேலை செய்கின்றீர்களோ அவர்கள் கூறும் பொழுது இது போர். இன்னொருவரை நம்பி வாழ்வது என்பது போர். இறைவனை நம்பி நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்று விரும்புகிறீர்கள், அதாவது நீங்கள் கொடுத்து வாழும் வாழ்க்கை இறைவனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை போர் செய்கிறார்கள். அப்படி வாழ்க்கக்கூடாது, என்னை நம்பித்தான் நீ வாழணும்னு சொல்லக்கூடியவங்களை விட்டும் விலகுங்கள் என்று கூறுகின்றார். நீங்க கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது மட்டும்தான் சுதந்திரமாக இருக்கின்றீர்கள். முதலில் உள்ளத்திலிருந்து விலகுங்கள். இறைவன் அவர்களை
நேர்வழியில் திருந்தக்கூடும். யார் உங்களை நிர்பந்திக்கின்றார்களோ அவர்கள் நேர்வழியில் திருந்தக்கூடும், அல்லது உங்களை விட்டும் அவன் விளக்குவான். அவன் விளக்கும் காலம் வரை இது போர்க்காலம், உங்களுக்கான போர். உங்களோட போர் செய்கிறார்கள் அர்த்தம். உங்கள் இல்லங்களை விட்டும் வெளியேற்றி நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கு உதவியும் செய்தார்களே. இறைவனை நம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு வாழ்ந்து வாருங்கள்னு சொல்றதை விட்டுட்டு அதற்கு மாறாக யார் எண்ணம் கொள்கிறார்களோ, அந்த எண்ணத்தை யார் தூண்டுகிறார்களோ அவர்களை விட்டும் விலகுங்கள் என்று கூறுகின்றான். அப்படி நீங்க விலகுவதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ நீங்கள் அவர்களை உங்கள் நேச்சர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய சொந்த கால நிற்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? இறைவனுடைய உதவியை கொண்டு வாழ்றீங்கன்னு அர்த்தம். அதில் பெருமை கிடையாது. நான் எனக்கு எல்லாமே நானே செஞ்சுக்கிட்டேன் இல்லை. இறைவன் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்களாக செய்து கொண்டு நினைத்தால் அங்கே உங்களுக்கு அமைதி இருக்காது, போட்டி போறாமல் இருக்கும், நிம்மதி இருக்காது. ஆனால் இறைவன் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் என்னுடைய காலில் நிற்கின்றேன். என்னுடைய காலில் நிற்கின்றேன் என்ன அர்த்தம்? ஒரு மரம் நிற்பது போன்று. ஒரு மரம் நிற்பது போன்று. ஒரு மரம் தன்னுடைய அடித்தண்டில் நிலையாக நின்று மற்றதற்கு கொடுக்கின்றது. ஒரு பயிர் போன்றது. தன்னுடைய அடித்தண்டில் நிற்கக்கூடிய ஒரு பயிர் போன்றது. அது மற்றவர்களுக்கும் தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு யார் என்னை நம்பி இதை நம்பி நீ வாழ வேண்டும் என்று கூறுகிறார்களோ அவளை விட்டும் விலகுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அவர்களை உங்களுடைய நேசர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்று உங்களுக்கு நன்மை போன்று தோன்றும், நாளை அது நன்மையாக இருக்காது. இறைவன் நமக்கு எச்சரிக்கின்றான். அவளை விட்டும் விலகுங்கள் என்று கூறுகின்றான். உங்களை விட்டும் விளக்குவதெல்லாம் உங்களுடைய இறைவனை சார்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். நான் கொடுத்தலிருந்து கொடுத்து வாருங்கள் என்று இறைவன் அறிவிக்கின்றான். அதற்கு மாறான வாழ்க்கையிலிருந்து, அந்த வாழ்க்கையை நிர்பந்திக்கக்கூடியவர்களிடமிருந்து, அந்த காரியத்தை உங்களுக்கு எடுத்துச் செல்பவர்களிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இறைவனை நம்பி நாம் வாழ்ந்து அந்த வாழ்க்கையிலிருந்து பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு என்றென்றும் வழிகாட்டும். இந்த வாழ்க்கைக்கு மாறாக யார் கூறினாலும் அவர்களை விட்டும் விலகுங்கள் என்று கூறுகின்றான். எனவே எவர்கள் அவர்களை நேசர்களாக்கி கொள்கிறார்களோ அவர்கள்தான் அநியாயம் செய்பவர்கள். யார் அநியாயம் செய்கிறார்கள்? உங்களுடைய உள்ளம் அறிவிப்பதை கொண்டு அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதை விட்டுவிட்டு என்னை நம்பி நீங்கள் வாழ வேண்டும் என்று யார் கூறுகிறார்களோ, எந்த ஒன்றையும் நம்பி வாழச் சொல்கின்றார்களோ அவர்களை விட்டும் விலகுங்கள். அவ்வாறு செய்பவர்களாக நாம் இருந்தால் அநியாயம் செய்பவர்கள். இறைவன் எனக்கு கொடுத்ததிலிருந்து நான் வாழ்ந்து அதில் இறைவன் உணர்வூட்டக்கூடிய அந்த வழியில் பிறருக்கும் கொடுத்ததிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று இறைவன் இங்கே அறிவிக்கின்றான். ஆணுக்கும் பெண்ணுக்குமே அறிவிக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் எந்த நிர்பந்தத்தில் நாம் இருக்கின்றோமோ இப்பொழுது இறைவனிடம் திரும்பி இந்த வாழ்க்கை வேண்டாம், உன்னை சார்ந்தவனாக, உன்னையே நோக்கியவனாக, உன்னிடமிருந்தே எதிர்பார்க்கக்கூடியவனாக, தேவைகளை உன்னிடமே தேடக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இருத்தல் வேண்டும் மனதின் அளவில். அதற்கு மாறான வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் அது கூடாது என்று இன்று மனதில் எண்ணம் கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தை உறுதியாக்கி கொடு என்று உங்களுடைய வேண்டுதலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். படிப்படியாக இறைவன் நம்மை கொடுக்கக்கூடியவர்களாக, அவனை மட்டும் முன்னோக்கியவர்களாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில், கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எதிர்பார்த்தல்ல, என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் வாழ்க்கை இருக்கு, அதில் உடல் சுகமும் இருக்கு, மனசுகமும் இருக்கு. இறைவன் அறிவிக்கின்றான். அதுக்கு மாறாக நம்ம இருந்தோம்னா அநியாயம் செய்பவர்கள் அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். இறைவன் அறிவிக்கின்றான். என்ன அநியாயம்னு அந்த நாள் வரும்போது அறிவார்கள், அவர்களும் அறிவார்கள். அந்த நாளில் நாம் உணர்வு பெறுவதால் ஒரு நன்மையும் இல்லை. அந்த நாள் வருவதற்கு முன்னர் நாம் உணர்வு பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொருவரும்
மனதில் இதை விட்டும் நான் விலக வேண்டுமே, கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் நான் இருக்க வேண்டுமே என்ற விருப்பம் கொள்ளுங்கள். இறைவன் படிப்படியாக அதை நோக்கி உங்களை சோதனை உண்டு, உங்களை சுற்றி இருப்பவரோடு போர் உண்டு. என்ன போர்? அவர்கள் நீங்கள் உங்கள் மனதின் அந்த நன்மையில் வாழ வேண்டும் என்று விரும்ப அதற்கு மாறாக இருப்பார்கள். இறைவனுடைய உதவி கொண்டு நீங்கள் அந்த போரில் உங்களுக்கு லேசாக்குவான், அந்த போரை உங்களுக்கு லேசாக்குவான். ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வாழ்க்கை போரில் உங்களுக்கு அவன் லேசாக்குவான். உங்களுடைய உணர்வை கவனித்தவர்களாக நாம் வாழ்ந்து வரும் பொழுது இறைவன் ஒவ்வொருவருக்கும். 10 நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் நாடு துறந்தவர்களாக உங்களிடம் வந்தால் அவர்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்கள் இறை நம்பிக்கையை நன்கறிந்தவன். எப்படி பரிசோதனை பண்றது? கவனமாக இருங்கன்னு அர்த்தம். அது உணர்வை கவனிங்க. எந்த ஒன்றையும் இறைவனுடைய வாக்காக இருந்தாலும், நல்ல வார்த்தைகள் பேசுறாங்க, நல்ல காரியங்கள் செய்கிறாங்க, நல்லதுன்னு சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும் உணர்வு அறிவிக்க வேண்டும். இதுதான் பரிசோதித்துக் கொள்ளுதல் அர்த்தம். ஒன்று சொல்றாங்க, கேட்டுக்கிட்டீங்க, அது சரிதானாங்கிறத என்ன மனசுக்குள்ள வச்சிருங்க. இறைவன் அறிவிக்கும் வரை பொறுத்திருங்கள். இறைவன் அறிவிப்பதற்கு முன்னர் நீங்கள் முந்திக் கொள்ளாரு. அல்லாஹ்வும் தூதரும் அனுமதி அளிப்பதற்கு முன்னர் முந்திக் கொள்ளாதீர்கள். அப்ப மனசுல அந்த தெளிவு கிடைக்கிற வரைக்கும் கவனத்தோட இருங்க அப்படின்னு அர்த்தம். நாங்க நல்லது செய்கிறோம், நல்லவங்க, இறையாளர்கள் அப்படின்னு சொன்னதன் காரணமாகவே ஏற்றுக்கொள்வது அல்ல. பரிசோதித்துக் கொள்ளுங்கள். பரிசோதனை என்ன? கவனத்தோடு இருங்க. இறைவன் அறிவிப்பு வரும், உங்களுக்கு அறிவிப்பு வரும். பொறுமையா இருங்க. அதாவது நீங்கள் உணரக்கூடிய விதமாக இறைவனுடைய செய்தி 3 விதத்தில் வருது இல்லையா? நேரடியாக மறைவிலிருந்து உணரவூட்டக்கூடிய மனிதர்கள் வாயிலாக இறைவனுடைய செய்தி வருது. அந்த செய்தி வரும் வரை நீங்கள் கவனத்தோடு இருங்கள். இதுதான் பரிசோதனை. உள்ளம் சரிபார்த்து சரி என்று அறிவிக்க வேண்டும். அதுதான் பரிசோதனை. அதுவரை நீங்கள் அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விடாதீர்கள். நீங்களும் அவர்கள் மீது பொறுப்பை கொடுத்து விடாதீர்கள். பரிசோதனை அதாவது உள்ளம் அறிவிக்கும் வரை பொறுமையோடு. அவங்களுக்கு நாடு திறந்தவர்களாக வந்திருக்கிறாங்க, வழி இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க, அவளுக்கு செஞ்சு கொடுங்க, ஆனால் கவனத்தோடு இருங்கன்னு அறிவிக்கிறேன். அவர்கள் இறை நம்பிக்கையை நன்கறிந்தவன். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று கூறினாலும் அவருடைய இறை நம்பிக்கை இறைவன் அறிந்தவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் ஒருவருடைய இறை நம்பிக்கையும் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான்னு அர்த்தம். எனவே அவர்கள் நம்பிக்கையுடைய பெண்கள் என நீங்கள் அறிந்தால் நிராகரிப்புடன் அவர்களை திருப்பி அனுப்பி விடாதீர்கள். இந்த சூழலில் அபயம் தேடி வருகிறார்கள். பலவீனமான நிலையில் அபயம் தேடி வரும் பொழுது அவர்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இறைவன் தெளிவுபடுத்தும் வரை. நம்பிக்கையுடைய பெண்கள் என நீங்கள் அறிகிற வரைக்கும் பொறுமையோடு இருங்க. பரிசோதனையில் இருக்காங்கன்னு அர்த்தம், கவனத்தோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவளுக்கு உரியதை கொடுத்துட்டு வாங்க. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவளை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை வாழ்வதற்கு உங்களுக்கு எந்த அளவு உதவி செய்ய இயலுமோ அந்த அளவுக்கு செய்து வாருங்கள். உங்களுக்கு முடிந்த அளவு செய்து வாருங்கள் அர்த்தம். இன்னும் இறைவன் தெளிவுபடுத்தவில்லை. இப்போ தெளிவுபடுத்தினால் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்தால் இப்பொழுது நிராகரிப்பவிடம் அவர்களை திருப்பி அனுப்பி விடாதீர்கள். அவங்ககிட்ட திருப்பி அனுப்பிடாதீங்க. இனி இன்னொரு விளக்கம் அதில் இருந்து, அவர்கள் அந்த கேடுகளிலிருந்து, நிராகரிக்கக்கூடியவர்களின் கேடுகளிலிருந்து நீங்குவதற்கான வழியை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி வாருங்கள் அர்த்தம். அந்த நன்மையை அவர்களை விட்டு நீங்கும் வழி விதமாக பேசிடாதீங்க. ஒன்று, அவர்களை உங்களோட வச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சு உணவும் இருக்க இடமும் கொடுத்து அவளுக்கான ஒரு காரியத்தையும் அவளுக்கு என்ன செய்ய முடியுமோ அவளை செய்ய முடியாது உட்கார வச்சு இல்லை, அவளுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கட்டும். குறைந்தபட்சம் உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொண்டு அவர்கள் வாழ்ந்து வரட்டும். இன்னும் தெளிவுபடுத்தல, இறைவன் தெளிவுபடுத்தும் வரை அதை கொண்டு, இது வழி இல்லை, இதற்கு உங்களிடம் வழி இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்கள் இது நிராகரிக்கும் தன்மை கொண்டு அவரிடம் தப்பிச்சு வர்றாங்க மாதிரி வர்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, வீட்டுக்காரர் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, பெற்றவர் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, பிள்ளைங்கள் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அவர்களுக்கு அந்த எண்ணத்தை விட்டும் திருப்பி அனுப்பி விடாதீர்கள். இல்லை நீங்கள் அந்த கஷ்டத்தோடு உங்கள் வீட்டுக்காரோட தான் இருக்கணும், உங்கள் பெற்றவங்க கூட தான் இருக்கணும், உங்கள் பிள்ளையோடு இருக்கணும்னு அப்படி திருப்பி விட்டுறாதீங்கன்னு இறைவன் அறிவிக்கின்றார். அந்த எண்ணம் அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிராகரிப்பு அவர்களுக்கு பெரும் சிரமமாக இருக்கிறது. அதனால் துன்பப்படுகிறார்கள். அவர்கள் அதை விட்டு உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் எந்த துன்பம் உருவானதோ அதன் பக்கமே திருப்பி விட்டுறாதீங்க. இல்லை கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அவங்களோட தான் சேர்ந்து வாழணும், அவங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நிராகரிப்பிடம் அவர்களை திருப்பி அனுப்பி விடாதீர்கள்னு அர்த்தம். அப்படின்னா திருப்பி அவங்க அங்கே போயிருந்த அர்த்தமா, உங்ககிட்ட வந்துட்டாங்க, இப்போ அவங்கள அவங்க கூட வச்சுக்காங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு இன்னும் நீங்கள் பக்குவப்பட்டு உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்காக இருக்கும் பொழுது அது சாத்தியமில்லை ஆகும்போது இதுக்கு அர்த்தம் என்னப்போ? இதுக்கு அர்த்தம் எந்த கஷ்டம்னு சொல்கிறாங்களோ மனதில் அந்த கஷ்டத்தை இல்லை அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு இல்லாமல் அந்த எண்ணத்திற்கு உதவும் விதமாக உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கணும், உங்களுடைய செயல் இருக்கணும். அதாவது இறைவன் நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுங்க. இறைவன் அந்த காலத்தை ஏற்படுத்தும் வரை நிராகரிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்போது அதை ஏற்றுக்கொள்ளும்படி அல்ல, எந்த தெளிவு கிடைச்சிட்டு இருக்கோ அந்த தெளிவுக்கு உறுதி கொடுத்து நீங்கள் வாழுங்க. அவங்களுக்கு உறுதி கொடுங்க. ஒரு பெண் உதாரணத்திற்கு தன்னுடைய கணவனிடம் அல்லது தன்னுடைய தந்தையாரிடம் அல்லது தன்னுடைய மகனிடம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இறைவனிடம் திரும்பியவர்களாக அவங்க சொல்லக்கூடிய எல்லா நிராகரிப்பையும் ஏற்றுக்கொண்டு வாழும்படி அல்ல, மனதில் வெறுப்போடு செஞ்சுட்டு வாங்க. சமாதானத்தை கெடுத்துட வேண்டாம். இறைவன் வழி அமைக்கும் வரை நீங்கள் அவரிடம் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள். அப்படின்னா அவர்களுடைய போக்குக்கு நீங்கள் உடன்பட்டு செய்யுங்கள்னு சொல்லிடாதீங்கன்னு அர்த்தம். வெறுப்போடு செஞ்சுட்டு வாங்க. இதில் இறைவன் குற்றம் பிடிப்பானுங்கிற பயம் வேண்டாம். இறைவன் குற்றம் பிடிச்சிடுவான் தானே பயப்படுறோம். கணவன் அநியாயம் செய்பவனாக இருக்கின்றான், அல்லது மகன் அநியாயம் செய்பவனாக இருக்கின்றான், அல்லது பெற்றோர்களோ இல்லாத உறவுகளோ யாரை நம்பி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் தவறு செய்வதாக இருக்கும் தெரியும் பொழுது அதிலிருந்து அந்த உள்ளத்தில் அதை விளக்கி கொண்டவர்களாக, இந்த தவறுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை இறைவனே, இதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நான் நிர்பந்தத்தில் இருக்கிறேன், அவளோடு இருக்கின்றேன், ஆனால் இதற்கும் இந்த கேடுகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, கூடாது, நான் அதற்கு உடன்படக்கூடாது என்ற எண்ணத்தோடு இருங்கள். இப்பொழுது இறைவன் உங்களை அதிலிருந்து நீக்குவான். அவரோடு சேர்த்து விடாதீங்களுக்கு அர்த்தம் அது. யாருக்கு அதுக்குரிய வழி இருக்கோ அவங்கள அங்கிருந்து கொண்டு வந்து நீங்கள் வச்சு வாழ செய்யலாம். ஆனால் யாருக்கு அவ்வாறு வழி இல்லையோ அவர்களை மனதில் தெளிவுபடுத்தி வாருங்கள். இறைவன் அவர்களுக்கு ஒரு வழி அமைக்கும் வரை அவர்களோடு சேர்த்து விடாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏனெனில் அந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை. நல்லெண்ணம் கொண்டவர்கள் அந்த ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை. இறைவன் அறிவிக்கின்றான். அநியாயமும் அக்கிரமும் மனதிற்கு விரோதமான காரியங்கள் செய்யக்கூடிய அந்த ஆண்களோடு அந்த பெண்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவளுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை என்று இறைவன் கூறுகின்றான். அவர்கள் செலவு செய்திருந்ததை அவளுக்கு கொடுத்து விடுங்கள். இப்ப யாருக்கு இது சாத்தியமோ அவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான். அன்றியும் நீங்கள் பெண்களுக்குரிய திருமண தொகையை கொடுத்து அவர்களை விவாகம் செய்து கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை. இந்த சூழல் வேளான்னு கேட்டுக்கலாம். நம்ம யார் ஒருத்தருக்கும் பல வீடுகளில் இது இருக்கு. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. என்ன நமக்கு முடியுமோ இறைவன் யார் ஒருத்தரையும் அதனுடைய எல்லைக்கு மீறி ஒருத்தருக்கு எந்த வசதியும் இல்லை, ஆனாலும் மன அமைதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் இது போன்று பெண்கள் வரும் பொழுது அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு, இப்போ ஒருத்தவங்க எந்த வசதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த வசதியில் அவளோடு சேர்ந்து அவளுக்கு உதவி செய்யும் விதமாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு உணவு வேணும், இருக்க கொஞ்சம் இடம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அந்த எண்ணத்தை கொண்டு வாழ முடியும் அப்படின்னா அவங்க அங்கே இருக்கலாம். இல்லை, அவள் எங்கு இருக்கிறார்களோ அந்த எண்ணத்தை மட்டும்
அந்த அநியாயத்துக்கு நீங்கள் நிச்சயமாக குற்றம் பிடிக்க மாட்டீங்க. நீங்கள் பயப்படுறதெல்லாம் இந்த அநியாயத்தில் நானும் என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு கெட்டது நிகழ்ந்துருமேன்னு பயப்படுறீங்க இல்லையா? அந்த கெட்டது இல்லை, இறைவன் ஒரு காலம் இல்லை. மனசுலேருந்து விலகிக்கங்க. கொடுங்கோலன் ஒரு அரசனை பற்றி இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அந்த கொடுங்கோலனின் மனைவி எவ்வாறு இறைவனிடம் அந்த கொடுங்கோலனிடம் மனைவியாக இருந்து கொண்டு இறைவனிடம் தனக்கு வேண்டியதை கேட்டவராக என்ன கேட்குறாங்க? நீ அளிக்கக்கூடிய அந்த நன்மைகளில் எனக்கு ஒரு இடத்தை கொடுன்னு கேட்குறாங்க. இந்த அநியாயத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கொடுங்கோலன் அவன், ஆனால் அவன் செய்த எந்த தீமைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனால் அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன், அதன் தீமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் என்று கேட்டவர்களாக நிர்மத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் இறைவன் சாட்சியாக நமக்கு காட்டுகின்றான். இறைவன் நம்மை எந்த சூழலிலும் வாழ வைக்கக்கூடியவன். மனசிலிருந்து முதல்ல விலகிக்குவோம், நம்ம கெட்டதிலிருந்து விலகிக்குவோம். அவன் அந்த தீமையிலிருந்து அவன் விலகி கொள்ளும் வரை உங்களால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். இந்த பாதையில் எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கே பெருங்கஷ்டம், உங்கள் கஷ்டத்தையுமா நான் இந்த வார்த்தை எங்கிருந்து வரும் அப்படின்னா, இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத நிலையில். இறைவனை நாம் நம்பிக்கை கொண்டிருந்தால் எந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கிறோனோ அதிலிருந்து நம்ம திருப்தி கொண்டவர்களாக, அடுத்தவங்க வாழ்க்கை இல்லை, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ படிப்படியாக இவன் வாழ்க்கையில் அமைதி சமாதானம் தான் முக்கியம்னு உணர்ந்தவர்களாக படிப்படியாக இறைவன் அதிலிருந்து உயர்த்துவான். நீங்கள் கேட்குறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. ரெண்டாவது, அவர்கள் எந்த கஷ்டத்திலிருந்து விலகி வர வேண்டும் என்று நினைத்தார்களோ இப்பொழுது அவர்கள் எங்கு செல்கிறார்களோ அவருடைய நிலைமை அறியாமல் எனக்கு இதெல்லாம் வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால் அது உங்களுக்கு சாத்தியமில்லை. எந்த நிலையில் நம்ம இருக்கிறோன்னு விளங்கி நாம் என்ன நன்மையை கொடுத்துருக்கோம், அதில் சில சிரமங்கள் இருக்குது. ஆனால் அந்த சிரமத்தை விட இந்த சிரமம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. எங்கு நீங்கள் இருந்து கஷ்டப்பட்டீர்களோ அதிலிருந்து விலகி வரும்பொழுது எல்லா கஷ்டமும் நீங்கி விட்டதாக இல்லை. இறைவனிடம் திரும்பினால்தான், இறைவன் உங்களுக்கு அந்த தெளிவு தந்தால்தான் நம்ம விலக முடியும். கொஞ்சம் பொறுமையோட என்ன சூழல் இருக்கோ அந்த சூழலை விளங்கி கொண்டவர்களாக, அந்த சூழலுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக. இன்னொரு பாடம் இருக்கு. இந்த ஒரு உதவி செய்யக்கூடிய தன்மையில் நாம் வாழாததன் காரணமாக அந்த சூழல் அங்கே ஏற்பட்டது. அந்த கொடுங்கோலன் என்ற அரசனின் மனைவி அவர் கூறுவதை அந்த கொடுங்கோலன் செய்யக்கூடியவனாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பணிந்தவர்களாக இருந்தாங்க, இறைவனுக்கு பணிந்தவர்களாக இருந்தாங்க. அதனால் அந்த சூழலிலும் தனக்கு தான் கூறுவதை அவன் செய்யக்கூடியவனாக ஆக்கி கொண்டார்கள். நமக்கு அது இல்லை இல்லையா? நமக்கு பணி இல்லாதன் காரணமாக அந்த சூழல் ஏற்பட்டது. இப்போ எந்த இடத்துக்கு நம்ம துறந்தவர்களாக போகும்போது, நாடு துறந்தவர்களாக போகும்போது அந்த சூழலுக்கு ஏற்ப நம்ம வாழணும். அந்த சூழல் என்ன இருக்கோ இறைவனை நாடியவர்களாக, இறைவனை நோக்கியவர்களாக வாழணுமே தவிர யாரிடம் வந்தார்களோ அவர்களை நோக்கியவர்களாக வாழக்கூடாது. அங்கே நம்ம என்ன உதவி செய்யணுங்கிறது அந்த எண்ணத்தோட. இந்த குணம் அப்பொழுது இல்லாதன் காரணமாக அந்த சிக்கல் ஏற்பட்டது. இப்போ அந்த சூழல் ஏற்படுது. எங்கே நீங்கள் நாடு துறந்தவர்களாக சென்றீர்களோ இருக்கிறீர்களோ அங்கே என்ன சூழலோ அந்த சூழலுக்கு உதவி செய்யும் விதமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழல் உண்டு, அவருடைய சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகள் அவர்கள் இறைவனை நோக்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்ம போய் சேரும்போது அந்த சூழலுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர அந்த சூழலை நம்மளும் இன்னொரு பிரச்சனை கொடுக்க ஆகக்கூடாது. எந்த அளவுக்கு நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் நாடு துறந்தவர்களாக நான் சென்றாலும் அங்கே அவருடைய சூழல் அறிந்து கொள்ளாமல் எந்த குணத்தோடு நான் வாழ்ந்ததன் காரணமாக நாடு துறக்க வேண்டி வந்ததோ அதே குணத்தோடு இங்கேயும் இருக்கக்கூடாது. இப்போ பணிவுடையவர்களாக அந்த சூழலை கவனித்து அந்த சூழலுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இறைவனை எதிர்பார்த்தவர்களாக நாம் வாழணும்.